எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் அரிசி, மொத்தமாக 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே சின்ன டம்ளர் பாதி டம்ளர் பாசிப்பருப்பு, பாதி டம்ளர் பருப்பு சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்ச அரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3 to 4 minutes நல்லா வறுத்தா தான் சாதம் நம்மளுக்கு உதிரியாக பொழன்னு வரும். இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை நம்ம குக்கரில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி 2 விசில் விட்ட பிறகு எடுத்தால் நம்மளுக்கு சுவையான உஸ்லி உப்புமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி